ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 116 இயேசுவின் உண்மையான உறவினர் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 46 முதல் 50 வரையும், மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 31 முதல் 35 வரையும், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 19 முதல் 21 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். ஒரு தடவை மனம் திரும்பி இரண்டாம் தடவை கெட்டு போயிருக்கிற ஒரு மனிதனுடைய தற்போதைய நிலை முன்பு இருந்ததை விட அதிக கேடாகி இருக்கிறது. ஏனென்றால் அம்மனிதன் சாத்தானை எந்த அளவிற்கு நேசிக்கிறான் என்றும் கடவுளுக்கு எவ்வளவு நன்றி கெட்டவனாய் இருக்கிறான் என்றும் பசாசு இப்பொழுது சரியாக அறிந்து கொண்டது. கடவுளும் தன் வரப்பிரசாதங்களை மிதிக்கும் இடத்திற்கு மறுபடியும் போக மாட்டார். பேய் பிடித்திருப்பதின் அனுபவத்தை ஒரு தடவை கண்ட பிறகும் அதைவிட பெரிய பேய் பிடித்தலுக்கு தங்கள் கரங்களை விரித்து ஏற்கிற இடத்திற்கு அவர் போக மாட்டார். உயிரை கொல்லும் காச நோயில் மறுபடியும் விழுவதை விட சாத்தான் உறவில் திரும்பவும் விழுவது அதிக கேடானது. அது திருந்தாது, குணம் பெறாது. இதுவே இந்த தலைமுறைக்கும் பொருந்துவதாகும். அது ஸ்நாபகரால் மனம் திருத்தப்பட்டிருந்த போதிலும் பாவத்துக்கு திரும்பி செல்ல விரும்பியது. காரணம், அது தீயோனை நேசிக்கிறது, என்னை நேசிக்கவில்லை. ஜன கூட்டத்திலே ஒரு மெல்லிய பேச்சு பரவியது. அந்த பேச்சு பேதுரு, யோவான், தீவிர சீமோன், இயேசுவின் சகோதரர்கள் காதிலும் எட்டியது. அவர்கள் இயேசுவிடம், உம்முடைய தாயார் உம் சகோதரர்களுடன் வந்திருக்கிறார்கள், அதோ வெளியே அங்கு நிற்கிறார்கள், உம்மை தேடுகிறார்கள். ஏனென்றால் உம்மிடம் பேச விரும்புகிறார்கள். அவர்கள் உம்மிடம் வர ஏதுவாக கூட்டம் விலகும்படி சொல்லும். உம்மை தேடி இங்கு வர ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்க வேண்டும் என்றார்கள். இயேசு தலையை உயர்த்தி கூட்டத்தின் கடைசியில் தம் தாயின் கவலை தோய்ந்த முகத்தை கண்டார். மாதா அழாதிருக்க முயற்சித்தார். அல்பேயுசின் ஜோசப் அவர்களிடம் எதையோ வேகத்துடன் பேசினார். அவருடைய அழுத்தத்தையும் பொருட்படுத்தாமல் மாதா அது இல்லை என்று திடமாக மறுக்கும் சைக்கினைகளை இயேசு பார்த்தார். சஞ்சலமடைகிற சீமோனுடைய முகத்தையும் பார்த்தார். சீமோன் வெளிப்படையாகவே துயரமும் அருவருப்பும் கொண்டார். இயேசு புன்னகை புரியவும் இல்லை, எந்த கட்டளையும் கொடுக்கவும் இல்லை. துயரம் நிறைந்த தாயை அதிலேயே விட்டுவிட்டார். தம் சகோதரர்களை அவர்கள் இருக்கிற இடத்திலேயே இருக்க விட்டுவிட்டார். தம் தலையை தாழ்த்தி கூட்டத்தை பார்த்தார். தம் அருகில் நிற்கும் அப்போஸ்தலர்களுக்கும் தூரத்தில் நிற்கிறவர்களுக்கும் பதில் சொன்னார். என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று சொல்லி கண்டிப்புள்ள முகத்துடன் சுற்றிலும் பார்த்தார். தம்மை சுற்றி நெருக்குகிற ஜனக்கூட்டத்தை சுட்டிக்காட்டி, இதோ என் தாய், இவர்கள் எல்லாம் என் சகோதரர்கள், கடவுளினுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே
என் சகோதரரும் சகோதரிகளுமாய் இருக்கிறார்கள். அவர்களே என் தாய். எனக்கு வேறு யாரும் இல்லை. மேலும் என்னுடைய உறவினர்களாக யார் இருப்பார்கள் என்றால் கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் அவர்கள் முதலாவதாக இருக்க வேண்டும். மற்ற யாரையும் விட அதிக உத்தம விதமாய் அதை செய்ய வேண்டும். மற்ற எந்த சித்தத்தையும் முழுவதும் பலியாக்கிவிடக் கூடியவர்களாகவும் இரத்தத்தினுடைய அழைப்பையும் பாசத்தின் கூப்பிடுதலையும் மறுத்துவிடும் அளவிற்கு அவர்கள் இருக்க வேண்டும் என்றார். ஜன கும்பல் சற்று கூடுதல் சத்தத்துடன் கிசுகிசுத்து பேசினார்கள், குழம்பினார்கள். வேத பாரகர்கள் ஜன கூட்டத்தை பார்த்து, இவன் தன் சொந்த இரத்தத்தையே மறுதலிக்கிறான், இவன் ஒரு பேய் என்றார்கள். இயேசுவின் இரு சகோதரர்கள், அதாவது ஜோசப், சீமோன் ஆகியோர், இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, தம் சொந்த தாயையே வதைப்படுத்துகிறார் என்றார்கள். அப்போஸ்தலர்கள் தங்களுக்குள் அவருடைய வார்த்தைகள் உண்மையிலேயே வீர வைராக்கியம் உள்ளவை என்றார்கள். ஜனக்கூட்டம் தங்களுக்குள் அவர் நம்மை எவ்வளவாக நேசிக்கிறார் என்றார்கள். மாதா மிகவும் கருணையுடன் இருந்தார். ஜோசப் சரியான கோபத்துடன் இருந்தார். சீமோன் சஞ்சலத்துடன் இருந்தார். ஜோசப் இயேசுவை பார்த்து, உமக்கு கிறுக்கு பிடித்து விட்டது, எல்லாரையும் நீர் நோக செய்கிறீர், உம் தாயை கூட நீர் மதிக்கவில்லை, ஆனால் நான் இப்போது இங்கே இருக்கிறேன், உம்மை நான் தடுப்பேன், நீர் ஒரு வேலையாளை போல் அலைந்து திரிகிறீர் என்பது உண்மைதானா? அது உண்மையானால் உம்முடைய தொழிற்பட்டியிலே வேலை செய்து உம் தாயை ஏன் பராமரிக்க கூடாது? உம்முடைய அலுவல் போதிப்பதுதான் என்று ஏன் பொய் சொல்கிறீர்? சோம்பேறியே, நன்றி கெட்ட மனிதனே, மற்றவர்களுக்காக பணத்திற்கு உழைப்பவரே, உண்மையாகவே ஒரு பசாசு உம்மை பிடித்து உம்மை திசை திருப்பி கொண்டு போகிறது என்று நினைக்கிறேன், எனக்கு பதில் சொல்லும் என்றார். இயேசு தன் அருகில் இருந்த சிறுவன் யோசப்பை பிடித்து தூக்கி, இந்த மாசற்ற குழந்தைக்கும் அவன் உறவினர்களுக்கு உணவளிக்கவும் கடவுள் நல்லவர் என்று அவர்களை உணர வைக்கவும் நான் வேலை செய்தேன். அது தாழ்ச்சியை பற்றியும் பிறர் சிநேகத்தை பற்றியும் கொர்சாயி மக்களுக்கு ஒரு பிரசங்கமாய் இருந்தது. கொர்சாயிமுக்கு மட்டுமல்ல ஜோசப், அது நியாயமற்ற என் சகோதரனாகிய உனக்கும் தான். ஆனால் நான் உன்னை மன்னிக்கிறேன், ஏனென்றால் உன்னை பாம்புகள் கடித்துள்ளன. சீமோன், மிக மாறிவிடக்கூடிய உன்னையும் மன்னிக்கிறேன். என் தாயை மன்னிப்பதற்கு எதுவும் இல்லை, அவர்களால் மன்னிக்கப்படுவதற்கும் எதுவும் இல்லை, ஏனென்றால் அவர்களின் தீர்மானம் நீதியானது. உலகம் தான் விரும்புவதை செய்யட்டும், கடவுள் விரும்புவதை நான் செய்கிறேன். உலக தன்மைப்படி உலகம் முழுவதுமே என்னை அரசன் என்று வாழ்த்துவதை விடவும் என் பிதாவுடையவும் என் தாயுடையவும் ஆசீருடன் நான் அதிக மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். அம்மா, வாருங்கள், அழாதீர்கள், அவர்கள் செய்வது இன்னதென அறியாதிருக்கிறார்கள், அவர்களை மன்னித்து விடுங்கள் என்றார். மாதா இயேசுவை பார்த்து, ஓ மகனே, நான்
புரிந்து கொள்கிறேன். உமக்கு தெரியும், வேறு எதுவும் சொல்ல அவசியமில்லை என்றார். இயேசு மாதாவை பார்த்து, ஆம், வேறு எதுவும் சொல்ல அவசியமில்லை என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 116 இயேசுவின் உண்மையான உறவினர் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.